Hi friends, good morning. Welcome to Anitha's kitchen. இப்போ காலையில் பாருங்கள், ஃபுல்லாக மழை பெய்யுது, செமையாக குளிருது. பாருங்கள், நான் வெளியே தான் நிற்கிறேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு vlog எடுக்கலான்னு இருக்கேன். என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றது, அதில் எதனாவது ரெசிபி வீடியோவும் வந்தாலும் அதுவும் ஜாயின் பண்ணி விடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களோட 2 குட் நியூஸ் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு 2 நியூஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்ல. அது என்னன்னா, இந்த லைலா மஜ்னு எங்கள் வீட்டில் குட்டி போட்டிருக்கு, முட்டை வச்சுருந்தது. அதிலிருந்து 2 முட்டை பொரிஞ்சு குட்டி வெளியே வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கேஜுக்குள்ளார இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட், செம்ம கியூட்டா இருக்கு. பாருங்க, 2 குட்டியுமே சூப்பரா இருக்கு. 1 வீக் ஆயிடுச்சு இது எக்கு வச்சு. இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கு. இது என்ன வீடியோவே எடுக்கவே விடலை. ஏன்னு பார்த்தா, அந்த பெரிய குருவி இருக்குது பாருங்க, பெரிய பேட் காக்டெயிலு, அது சும்மா இது என்ன வீடியோ எடுக்கவே விடவே இல்லை. அது பத்திரமா பார்த்துட்ருக்கு அது குட்டியை. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் எப்படியா இருந்தாலும் அதை அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி நான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இதுக்கு ஒரு பேர் நான் வச்சுருக்கேன். இதுக்கு அஜ்ஜு பிஜ்ஜுன்னு வச்சுருக்கேன் நான். ஏற்கனவே அது பெரிய இதுக்கு பேர் லைலா மஜ்னு வச்சுருக்கேன், ரோமியோ ஜூலியட்னு வச்சுருக்கேன். இது 2க்குமே அஜ்ஜு பிஜ்ஜுன்னு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கேஜில் ஒரு பேட் இருக்குது பாருங்கள். இது நான் நேற்று நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ கிச்சனில் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, எங்கிட்ட இந்த இது மேலே கவுண்டர் டாப் மேலே உக்காந்துருச்சு. இது போகவே இல்லை. அப்புறம் அப்படியே நான் பிடிச்சி நான் இந்த கேஜில் போட்டுட்டேன் நான். பாருங்கள், இங்கே பாருங்கள், இது என்னன்னே எனக்கு தெரியல. இது இந்த சிட்டுக்குருவியா இல்லை நிறைய பேர் மைனா சொன்னாங்க. மைனாவா இல்லை புறாவா என்னன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்க, அழகாக க்யூட்டாக இருக்குது குட்டியாக. பாருங்க, இது 2 நியூஸும் தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். பாருங்க, அதுவும் முதல்ல அந்த பேர்டை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் நான். பாருங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது, செம்ம கலர் சூப்பராக இருக்குது. பாருங்க, அது 2 ஜோடியாக பேராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பாருங்க, அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இந்த மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு, செம்மையாக பெய்யுது, மழை பெய்யுது. இதோடு உங்களோட இப்போ நான் போய் ஒரு டீ போட போகிறேன். சூப்பராகிட்டு ஒரு டீ போட போகிறேன், புதினா டீ போட போகிறேன். அதுதான் உங்களுக்கு டீ போடும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ மார்னிங் என் கிச்சன் இப்படி தான் இருக்குது. பாருங்கள் மாவு புளிச்சிருக்கு, அதை எடுத்து வைக்கணும்.
டிஃபன் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இட்லியா தோசையா என்ன வேணுன்றது தெரியல. பாருங்கள் கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்குது. டீ போடுறதுக்காக பால் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்படி தான் இருக்குது. டீ போட போகிறேன் அப்போ நான். பாருங்கள் ஃப்ரெண்ட், டீ போட்டுட்ருக்கேன். டீ குடிக்குது பாருங்கள். இந்த பக்கம் வந்து பால் வந்து பாருங்கள் இது மாதிரி வந்து நீங்கள் குக்கரில் காசிட்டு இது மாதிரி மூடி வந்து ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா ஃபுல்லாக வந்து எடை கட்டும். இது உங்களுக்கு ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வந்து நீங்கள் பாலை காசிட்டு இந்த சவுண்டு வந்தவுடனே பால் குக்கரில் நிறைய பேர் சொல்லுவீங்க பால் வந்து ஆடை கட்டாது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. நான் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறேன். நான் இது நல்லாவே ஆடை கட்டுது. எல்லா பால் குக்கர்லையுமே நல்லாவே ஆடை கட்டும். நீங்கள் இது மாதிரி காசிட்டு இது மாதிரி கொஞ்சம் ஓப்பனில் இது மாதிரி திறந்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு 10 நிமிஷம் வச்சா நல்லா ஆடை கட்டும். அதை நான் வந்து அப்படியே பாக்ஸில் அப்படியே இது பண்ணி வச்சுருவேன் நான். அப்புறம் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் நான் வந்து எங்கள் பசங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் அவங்க கிளைமேட்டு இது மாதிரி இருக்குது. எங்கள் பசங்க கூட எங்கள் கூட இல்லாதனால எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சரி இருக்கட்டும். இன்னும் அவங்க நம்ம வந்து அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் அவங்க லைஃப் தானே முக்கியம் நமக்கு. அதனால் அப்படியே இதாகுது. பாருங்க டீ போட்டுகிட்டே இருக்கேன். ஏற்கனவே நான் என் விளாகில் வந்து நான் புதினா டீ போடுறது நான் சொல்லிட்டேன். சும்மா அப்படியே காட்டிகிட்ருக்கேன். அதுதான் சூப்பராக ஸ்ட்ராங்காக டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நாட்டு சக்கரை, டீ எடுத்துட்டு என்னோட பேட் கிட்ட போயிடுவேன். நான் போயிட்டு அப்புறம் தான் வந்துட்டு குளிச்சுட்டு டிஃபன் பண்ணணும். நான் உங்களுக்கு டிஃபன் பண்ணும்போது காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட், டீ குடிச்சாச்சு. இப்போ என்னன்னா ஃபுல்லாக பாருங்க பெட்டெல்லாம் கலைஞ்சிருக்கு. பாருங்க தலகாணிலாம் இதாக இருக்குது. இங்கே பாருங்க சோஃபாவில் தலகாணிலாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்க டீப்பா மேலெல்லாம் துடைக்கணும். டேபிள் மேலே டீப்பா மேலே அதெல்லாம் துடைக்கணும். வீடு ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்குது. இந்த பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த பேஸ்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு செஞ்சுட்டு கடன்னு சீக்கிரமாக செஞ்சுட்டு குளிச்சுட்டு டிஃபன் பண்ணணும். பாருங்கள் வெளியே ஃபுல்லாக மழை பெஞ்சு ஒரே இதுவாக இருக்குது. சித்ரா வந்தாச்சு. அதுவும் நானும் தான் சேர்த்து க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் ஒரே மழையில் எல்லாம் ஒரே இதுவாக இருக்குது. படிக்கட்டெலாம் கழுவி விட்டுட்டு
பட்டு பட்டு பட்டுன்னு உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ நான் வந்து தோசைக்கு இட்லிக்கு சைடிஷ் வந்து ஒரு சூப்பர் குருமா தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், சீக்கிரம் ரெடி ஆகிடும் இந்த குருமா. இது ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து ஒரு 2 பீஸ் வந்து பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அப்புறம் வந்து ஒரு 4 லவங்கம், அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் வந்து சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 10 பல் வந்து பூண்டு, அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி. பாருங்க, தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து இது இல்லாதது, கருப்பு இல்லாதது துருவி வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக இதெல்லாம் கருப்பெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த தேங்காய் அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா அரை கப் தேங்காய். அப்புறம் பாருங்கள், ஒரு 3 தக்காளி வந்து இந்த மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு. இதெல்லாம் இதில் சேர்த்து நம்ம இதை அரைச்சிடுவோம். இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைக்கணும். கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை, அதாவது சட்னி வறுகடலை இருக்குல்ல, அது கொஞ்சம் போடணும். அதை போட்டு நான் இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு இது போட்டிருக்கேன், கடாய் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போதும். இது மாதிரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது லைட்டாக வதக்கினா போதும், ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இது குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குருமா வந்து இட்லி தோசை அதுக்கெல்லாம் செம சூப்பராக இருக்கும். சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது அவசர குருமான்னு தான் பேரே இதுக்கு. அதனால் அவசரமாக எங்கேனாவது ஏதாவது இது பண்ணும்போது அது மாதிரி சீக்கிரம் பண்ணிடலாம். டைம் இல்லாத போது சீக்கிரமாக பண்ணிடலாம் இது அவசரத்துக்கு. அதனால் பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, போதும். இந்த இதுலேயே நமக்கு போதும். ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அப்பப்போ நம்ம வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருக்க இதை நம்ம சேர்த்துருவோம். பாருங்கள், நிறைய தண்ணி விடுங்க. இது வந்து கொதிக்க கொதிக்க கெட்டி ஆகிடும், அதனால் நிறைய தண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள், உங்ககிட்ட எந்த மிளகாத்தூள் இருக்கோ அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துறேன். கொஞ்சமாகவே போடுங்க, போதும். ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா உப்பாயிடும். பாருங்கள், எனது காரம் கம்மி தான், அதனால் வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் மிளகாத்தூள் காரமாக இருந்தால் நீங்கள் கூட குறைச்சி எப்படி வேணுமோ உங்களுக்கு தக்கன மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது பாருங்கள், போட்டு நல்லா கலந்து வச்சுருவோம்.
குருமா நல்லா கொதி வரட்டும். பாருங்க இது கொதி வரட்டும். அதுக்குள்ளார வந்து நம்ம பாருங்க வீடெல்லாம் எப்படி க்ளீன் ஆயிடுச்சுன்னு போய் பார்த்துருவோம். பாருங்க ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்க சோஃபாலாம் தொடச்சி தட்டிட்டு நம்ம பில்லோலாம் போட்டாச்சு. கார்பெட்லாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. டேபிள் தொடச்சாச்சு. பாருங்கள் நான் வந்து இங்கே ஃப்ரூட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நிறையா பூஜைன்றதுனால பழங்கள்லாம் சேர்ந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரூட் சேர்ந்துருச்சு. நான் வச்சு இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் ஒன்று இந்த ஃப்ரூட்லாம் வச்சு நான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள் எல்லாம் நீட்டாக பால்கனியில் க்ளீனாக பெருக்கியாச்சு, தொடச்சாச்சு. மாடிப்படியில் பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக 5 மினிட்ஸில் குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரை கட் பண்ணி போட்டு நம்ம இது பண்ண வேண்டியது தான். பாருங்கள் கம கம வாசனையாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் மழைக்கும் அதுக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டு நம்ம இட்லி வேகிற அந்த கேப்பில் நம்ம ஃப்ரூட்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ஊற்றி வச்சாச்சு. அது வந்து வேகிறதுக்குள்ளார ஒரு ஃப்ரூட் சாலட் ஒன்று காலையில் ரெடி பண்ணிடுவோம். நிறைய பழம்லாம் நிறையா இருக்குது, வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணிக்குவோம். திராட்சை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரூட்லாம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நான் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து சக்கரை சேர்க்க போகிறதில்ல, தேன் தான், ஹனி தான் சேர்க்க போகிறேன். இதுவே ஹெல்த்து, அதனால் நீங்கள் இதுவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இல்லை ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். பாருங்க சாலட் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பார்த்துருவோம். தோசையும் கேட்டார், அதனால் நான் தோசையும் விட்டுருக்கேன். ஒன்று பாருங்கள், ப்ளைன் தோசை. இட்லி ரெடி ஆயிடுச்சு சூடா. பண்ணு மாதிரி இட்லி, அதுக்கு சுட சுட குருமா.
வரவே மாட்டேங்குது. மலைக்கு நல்லா இதமாக சூடாக இட்லி குருமா சாலடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், தோசை பாருங்கள் சூப்பராக முருகலாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் வேகலை. சூப்பராகிடுச்சு. தோசை ஒரு தோசை ஊற்றிடுறேன். மதுரையில் வாங்கின இரும்பு கடாய் தான். சூப்பராக இருக்குது. ரோஸ்ட்டு நல்லா ஹோட்டல் ரோஸ்ட் மாதிரியே இருக்குது. நெய் ரோஸ்ட் மாதிரியே வருது பாருங்கள். சூப்பராகிட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சது. நான் சாப்பிட்டு அப்புறம் மத்தியானமாக வந்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் சாப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மணி வந்து இப்போ 11 o'clock ஆகுது. இப்போ பாருங்கள் கவுண்டர் டாப் வந்து என்ன அலங்கோலமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போ நான் வந்து கிளியர் பண்ணி எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் சூடாக சமைக்க போகிறேன். ஏன்னா வெதர் அது மாதிரி இருக்குது, சூடாக தான் வேணும். அதனால் ஒரே 1 pot ரெசிபி அது மாதிரி எதனாவது சூடாக செய்யலாம், சிம்பிளாகவும் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சாலட்லாம் கொஞ்சம் மீதியாக இருக்குது. இட்லி மாவு எடுத்து வச்சாச்சு. இது வந்து தோசை மாவு, இதுவும் தனியாக வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி நான் வைக்க போகிறேன். பாருங்கள் இப்போவே நீங்கள் டிஃபன் முடிச்சுட்டு நீங்கள் கவுண்டர் டாப் அதெல்லாம் க்ளீன் பண்ணி கையோடு க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் மத்தியானம் வந்து நமக்கு சமைக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். இல்லை அப்படியே போட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து சரி நம்ம செய்ய தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே சுத்தமாக புரியாது. அதனால் கையோடு வந்து நீங்கள் இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக மத்தியானமாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சாப்பாடு செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். அப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் ஷிங்க் ஏரியாவும் க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள் அப்படியே தோட்டத்தில் அதுவும் ஃபுல்லாக எல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. எல்லாம் க்ளீனாக செஞ்சாச்சு. இப்போ போய் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்க போகிறேன்.